ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி புரட்டாசி மாதத்தோட 7வது நாள். எப்போதும் போல் பெருமாளை அதிகாலையிலே குளிச்சுட்டு வழிபாடலான்னு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி 7வது நாள். டெய்லியுமே பெருமாளை வழிபாடு பண்ணுறீங்க, டெய்லியும் விரதம் இருப்பீங்களான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட்டு இருக்கும். புரட்டாசி மாதம் முழுவதுமே நான்வெஜ் எடுத்துக்கிறது கிடையாது. காலையிலேருந்து பூஜை பண்ணுற வரைக்கும் சாப்பிட மாட்டேன். பெருமாளுக்கு டெய்லியுமே நெய்வேத்தியம் வைப்பேன். அந்த நெய்வேத்தியத்தை தான் பூஜையை முடிச்சுட்டு அதை தான் உணவாக அப்புறமா எடுத்துக்கிறது. அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பூக்களால் ஐயனுக்கும் திருமகளுக்கும் அழகாக அலங்காரம் பண்ணி விட்டேன். செவ்வாய்க்கிழமை எப்பொழுதும் முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணுவேன். அவருக்கும் பாலாபிஷேகம், பன்னீர் எல்லாத்துலேயும் அழகாக அபிஷேகம் பண்ணி விட்டேன். இன்றைக்கி வெற்றிலை இல்லை, அதனால் வெற்றிலை தீபம் ஏற்ற முடியல. அதனால் எப்பொழுதும் ஏற்றுற மாதிரி ஒரே ஒரு தீபம் மட்டும்தான் இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு ஏற்றி வழிபாடு பண்ணேன். பெருமாளை வழிபாடு பண்ணாலும் அன்னன்னைக்கு உரிய தெய்வங்களையும் நான் சேர்த்தே அன்றன்றைய தினம் வழிபாடு பண்ணுற எனக்கு பூஜை பண்ண ரொம்பவே எளிமையாகவே இருக்கும். அபிஷேகம் பண்ணிவிட்டு அவருக்கு மயில் தொகை பூவாலம் எல்லாம் முருகப்பெருமானுக்கும் அழகாக அலங்காரம் பண்ணி விட்டுட்டேன். பார்க்கவே ரொம்ப அழகாக தெய்வீக தன்மையாக தெரிகிற மாதிரி இருந்தார். எப்போதும் நான் பூஜை ரூமில் பார்த்தா பச்சரிசி மாவால் அந்த தீபாவளி பொங்கல் டயத்துக்கு அந்த மாதிரி டயத்தில் கோலம் போடுவேன். மற்ற நேரத்தில் பார்த்தா மஞ்சள் கலந்து இந்த மாதிரி கோலம் போட்டுட்டுருவேன். ஏன்னா எனக்கு டெய்லி பூஜை பண்ணும் போது அந்த பிளேஸை க்ளீன் பண்ணி விட்டுட்டு கோலம் போட எனக்கு ஈஸியாக இருக்கும். அதோட செவ்வாய்க்கிழமை சமயபுரம் மாரியம்பாளையும் வழிபாடு பண்ணுவேன். அவங்களுக்காக வேப்பிலை பறிக்கிறதுக்காக கொல்லைக்கு வந்திருந்தேன். பார்க்கும்போது அங்கே மயில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த மயில் பார்த்தா டெய்லியுமே அரிசி சாப்பிட்றதுக்காக வரும். இப்போ அதோட தோகை ஃபுல்லாக கொட்டிட்டு அந்த தோகை எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் பூஜை ரூமில் 2 சைடு நிறைய வச்சுருக்கேன். இது எல்லாமே அந்த மயில் போட்ட தோகை தான். அதோட அம்பாளுக்கு வேப்பிலை பூவாலெல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு கீழே ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சுட்டேன். அதோட நம்ம என்ன தான் பூஜை பண்ணாலும் நம்மளுடைய குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வழிபாடு பண்ணணும். அதனால் குலதெய்வ விளக்கு பெருமாளுக்கு எல்லாருக்கும் அழகாக விளக்கு ஏற்றி விட்டுட்டு மாரியம்மனுக்கு எப்போதும் குங்குமம் அர்ச்சனை பண்ணுவேன். அதனால் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிட்டேன். அதோட பெருமாளுக்கு எப்போதும் பூக்களால் அர்ச்சனை பண்ணி விட்டுறது போல் எப்போதும் போல் அவங்களுக்கும் பூக்களால் இல்லைன்னா நாணயத்தால் இது 2த்தில் ஏதாவது ஒன்று தலை அர்ச்சனை பண்ணுவேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எப்போதும் நான் வேல்மாறல் படிப்பேன் முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணும்போது. அதனால் இன்றைக்கி வேல்மாறல் படிச்சுட்டு அவருக்கு தூபம் எல்லாருக்கும் அழகாக பூஜை ரூம் ஃபுல்லாக தூபம் போட்டு விட்டுட்டு 5 முக ஆரத்தியும் எடுத்து விட்டுட்டேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் கொடுத்து